அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியான நாட்களை நாம் தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு சங்கங்களின் சார்பாக கலை நிகழ்ச்சிகளோடு நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு ஆயத்தத்தோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். ஜெபித்து இப்பொழுது நம்முடைய வாலிபர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வார்கள். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியின் உறைவிடமாயிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற உம்முடைய பிறப்பின் நற்செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களாக இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பினுடைய சிறப்பான நிகழ்வை நினைத்து ஆயத்தத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அவர்களை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல அவங்க ஆயத்தம் செய்திருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாய் வழங்குவதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த கிருபையினால நிரப்பி உம்முடைய நாம மகிமைக்காக திருச்சபையின் மக்களாகிய நாங்கள் கண்டு மகிழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக அவங்களை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்புக்கும் உம்முடைய சமாதானத்துக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய வாலிபர்கள் தம்முடைய சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்குவார்கள். வரவேற்புரை மிஸ்டர் ரோஹித் கிப்சன் டேனியல். வரவேற்புரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகிற நமது சேகர தலைவர் அருள் திரு ஆர் ஜான்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களை வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் சபை ஊழியர் திரு சி டேவிட் அருள்ராஜ் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் சபை மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விழாவை கண்டு ரசியுங்கள். நன்றி. அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் மிஸ் ஐடா மஹிமா. gari da zani zani papa ni za gari gama gama ri gari da pa gari ri gari da pa ni
மகபா எழுகின்ற ராகங்கள் எல்லாம் நேசரை உன் புகழ் பாடிடுதே கனவிலும் நினைவிலும் தேவனின் நாமம் கனிந்தே எண்ணில் ஒலித்திடுதே நெஞ்சிலே எழுகின்ற ராகங்கள் எல்லாம் நேசரை உன் புகழ் பாடிடுதே கனவிலும் நினைவிலும் தேவனின் நாமம் கனிந்தே எண்ணில் ஒலித்திடுதே உயிரே உறவே உனையே பணிந்தேன் உன்னிடம் என்னை சரணடைத்தேன் உலகே முடியும் நாள் வரையெல்லாம் உன்னில் நானும் சரணடைத்தேன் பாடல் பாடல் அரங்கேறுதே ஆண்டவா உந்தனின் அருள் காணுதே ஆடல் பாடல் அரங்கேறுதே ஆண்டவா உந்தனின் அருள் காணுதே என் தேவதேவனின் புகழை எல்லாம் நானிலம் பாடிடுதே என் வானதேவனின் வார்த்தைகள் எல்லாம் நெஞ்சில் நிறைந்திடுதே பாடல் பாடல் அரங்கேறுதே ஆண்டவா உந்தனின் அருள் காணுதே சிறப்பான நடமாடிய மிஸ் ஐடா மகிமா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு பாடல் வாலிபர் ஐக்கிய சங்கம். Tom te tom te taka tom te tom te taka tom. Ti 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 tim ti tim ti juno tim ti tim ti juno tim. Dom 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 te tom te taka tom te tom te taka tom. Taka tom taka tom. நாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோமானாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோமானாதி பர ஆனார் மகவானார் மகிழ் வானோ தூதி பாடிடவே காணார் தயாபரணா திருசேயார் புவி அவதரித்தே திரி தத்துவ முச்சிடு மத்தடு மெத்தளை சத்திர மத்தியில் சித்திர முன்னணி கந்தையணிந்துனி நிந்தை தொலைந்தினி சிந்தை மகிழ்ந்துமை சந்ததம் வாழ்ந்திட தந்தோ உயிர் மாவழியாகிட வந்தோ உயிர் வாழ்ந்திட வேண்டிட தத்திமி 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 இத்தினம் வெத்தலையுச்சரம் கத்தனு கேதுதி தகித ஜனுதரி தகித ஜனுதரி சுகித சுசுரதுரி சுரரோடு நரரிரி தாம் தாம் தாரிகிட தீமென தோம் தோம் என்றாடி பண்பாடிடவானாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோமானாதி பர தேவாதி தேவன் மூலம் இனி வருவோம் என்றோதி ஆதாமே வாழின் பாவம் மாற கனிமறித்தாய் ஒன்றான சேயாய் பாவமுள்ள உலகத்தில் பாவந்தோளை தோடிடவே ஆவார் புவி மானிடனாகிய பேயின் தலை சிதையுடன் மிதித்தவன் புத்தி திகைத்திட சத்துவமச்சிறு நித்திய அக்கினி பற்றி ஒளிந்திட சுத்த துதித்திடவும் முத்தி அளித்திடவும் சித்தமி குத்துணை நத்தி அளித்திடவும் வந்தார் இனி வானவரோடு நம் தொந்தோ வெஞ்சாடி கொண்டாடிடவானாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோம் வானாதி பர Tam taka tam taka tam taka tam taka tadinkinattum tadinkinattum tadinkinattum. நிறைந்த தூதர் சேனை பண்கள் பாடி தோத்தரிக்க விண்ணீரைந்த வான ஜோதி தோன்றி மேய்ப்பர் காட்சி கண்டிட மன்னன் தாவீதூரில் சீரும் கண்ணி மாறி பாலனக முன்னனை கண்ணை மேலே வந்தாரே கிறிஸ்தனும் ரட்சக நச்செடி இச்சனம் கத்தனை காணும் அற்புத மோதிட தற்பர சேனைகள் இந்நில மக்கள் ஒரு மிக்க நற்பிரியமும் உன்னதம் அதிந்தேவ தேவனுக்கு மகிமையும் போலோ கத்தில் சமாதானமுமாக வெஞ்சே துதி பாடிடவானாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோம் வானாதி பரனோர் நரருருவானார் பாடி போற்றுவோம் வானாதி பர
சிறப்பாக சிறப்பு பாடல் பாடிய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றி. அடுத்ததாக மனப்பாட வசனம். தேவனுடைய கர்த்தரிடத்தில் ஊழியக்காரனாகிய யாக்கோப்பு 12 கன்றுகளை எழுதியுள்ளார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானாவது பொறுமையை உண்டாக்கும் என்று இதை அறிந்து சந்தோஷமா எண்ணுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். யாக்கோபு 1:7. அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு 1:8. ஐஸ்வர்யவான் தான் மேன்மைப்பட்டதை குறித்து பெருமை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லினை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகு வடிவு ஒளிந்து போம். ஐஸ்வர்யவானும் அவ்வாறே தன் வழிகளில் அழிந்து போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தமது ஜீவக்கு எடுத்து அவனுக்கு அளிப்பார். சோதிக்கப்படுகிற எவனும் அவன் தேவனால் சோதிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாரணம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரர்களை மோசம் போகாதிருங்கள். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு தம்மை சத்திய வசனத்தின்படி ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் என் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் வைக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் தன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் ஒருவன் அதன்படி செய்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருப்பான். யாக்கோபு 1:23. எண்ணித்தினாளில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் அவன் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை பார்த்து அவிட விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். உங்களில் ஒருவன் தன் நாவை வஞ்சித்து தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கச்ச பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு அவர்களுக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. யாக்கோபு 1:27. சிறப்பாக மனப்பாட வசனம் சொன்ன வாலிபர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக உங்களுக்காக வில்லுப்பாட்டு ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது, கேட்டு மகிழுங்கள்.
ஆதியாம் பரம்பொருளே அருள் கொடையாம் குருவே கோரில்லாதுயாவி தேவா சரணம் பதம் தனையாம் பணிந்தோ சரணம் 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 உலக ரட்சகரே சுவி சரணம் 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 உலக ரட்சகரே சுவி சரணம் சென்னீர் வடியிரு திருவடி சரணம் சென்னீர் வடியிரு திருவடி சரணம் எந்தைய ரட்சகா இயேசுவே சரணம் எந்தைய ரட்சகா இயேசுவே சரணம் சரணம் இயேசுவே சரணம் சந்தனத்தோம் என்று சொல்லி பிள்ளினை பாட வந்தருள் ஆனந்த தெய்வமே சந்தனத்தோம் என்று சொல்லி பிள்ளினை பாட வந்தருள் ஆனந்த தெய்வமே தந்தை மகனான தெய்வமே இசையா இங்கு வந்தருள வேண்டும் ஐயனே ஒளி தந்தருள வேண்டும் ஐயனே பாடறிந்தோ படிப்பறிந்தோ பாட்டில் உள்ள பொருள் நாம் அறிந்தோ வேதறிந்தோ வேத எழுத்தறிந்தோ எழுதி தந்தவனை தொழுதறிந்தோ நான் ஒரு நாள் மறந்தாலும் என் நெஞ்சொரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் என் நினைவொரு நாள் மறப்பதில்லை சந்தத்தோடு பானை தாளம் சிந்தொடுக்கை கம்பையுடன் இந்த இயேசு கதை நான் உரைக்க வந்தவர்க்கு துணை இருப்பார் துணை இருப்பார் சீரேசு பாத போற்றி ஆதி அனாதி காலத்திற்கு முன்னால் ஆமா அண்ட சராசரம் எனப்பட்டதாக உண்டாக்கப்படாமல் இருந்தபோது அதாவது பூமி எப்படி இருந்தது என்றால் அது எப்படி இருந்தது மண்ணோ மாலையுமாக குண்டு கோழியுமாக மண்ணோ மாலையுமாக குண்டு கோழியுமாக கூட இல்லாமலே பூமி ஒழுங்கில்லாமல் இருந்ததையா ஒழுங்கில்லாமல் இருந்ததையா ஒழுங்கில்லாத பூமிதானே பெருமையாய் இருந்ததையா ஒழுங்கில்லாத பூமிதானே பெருமையாய் இருந்ததையா பெருமையான பூமியிலே பெரும் ஆதாரம் இருந்ததையா பெருமையான பூமியிலே பெரும் ஆதாரம் இருந்ததையா இப்படி இருள் மூடி அருளற்று கிடந்த பூமியிலே தண்ணீரானது அலைமோதி மூழ்கிக் கொண்டிருந்தது. இப்படி முழக்கமிட்ட நீரின் மீது எல்லாம் வல்ல பரம்பொருள் ஏகோவா என்ற கடவுள் தேவ ஆவியான தெய்வம் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி அசைவாடிய தெய்வமானப்பட்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? வார்த்தை ஒன்று சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? காரிருள் மேவிய பூமி எங்கும் தோல வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றார். தேவன் உரைத்த மாத்திரத்தில் பெருஞ்சோதி வெளிச்சம் உண்டானதம்மா. பெருஞ்சோதி வெளிச்சம் உண்டானதம்மா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானவெளிதனில் ஆதவனும் குளிர் செந்நிலவும் கொடி விண்மீனும் குளிர் வெண்ணிலவும் கொடி விண்மீனும் நீரிலும் நிலத்திலும் வாழ்பவனும் பாடி பாடி பரப்பவை தான் படைத்தான். பாடி பரப்பவை தான் படைத்தான். அல்லேலூயா 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 அல்லேலூயா
இப்படியாகத்தானே கடவுள் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் தனது வார்த்தையினால் படைத்தார். அவை நல்லதென்று கண்டார். ஆனாலும் தேவனுடைய உள்ளம் நிறைவு கொள்ளவில்லை. இப்படி எல்லாவற்றையும் படைத்து விட்டோமே, இவற்றை எல்லாம் ஆண்டு அனுபவித்து படைத்தவராகிய தம்மை வணங்குவதற்கு எதை படைக்கலாம், என்ன சொல்லலாம்? இல்லை இல்லை, எப்படி சொல்லலாம் என்று நினைத்தார். அப்படி நினைத்த கணத்திலே தானே ஒரு பிடி மண் எடுத்தார். அதை பிடித்தார், தமது உருவிலே வடிவாக அமைத்தார். தமது ஜீவராசிகளின் சுவாசத்தினை அதன் நாசியிலே ஊதினார். மன்னானவன் ஆதாமுக்காக தேவன் ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதன் நடுவிலே தானே ஜீவ விருட்சம் என மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க கனிமரத்தையும் வைத்தார். தேவன் ஆதாமை அழைத்தார். அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? ஆதாமே ஆதாமே கவனம் வைப்பாய், கட்டளை யாவீதை கருத்தில் வைப்பாய். தோட்டத்தின் நடுவுள்ள மரதனிலே மறந்தும் பழம் பாரி துண்ண வேண்டாம். கட்டளை மீறி நீ கனிதுண்ணும் நாளில் கண்டிப்பாய் சாகவே சாவாகின்றார். ஆதாமும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஏனைய ஜீவராசிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரச் செய்தார். அப்படி அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஆதாமுக்கேற்ற துணைவியாக ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த காலத்திலே ஒரு நாள் ஆதாம் தோட்டத்தை பண்படுத்திக் கொண்டிருந்தார். பட்ட பாகரினிலே ஐயா நட்ட நடு தோட்டத்திலே, ஐயா நட்ட நடு தோட்டத்திலே சோமலாக படுத்திருந்தார். தேவன் சோமலாக படுத்திருந்தார். தேவன் சோமலாக படுத்திருந்தார். படுத்திருந்த ஏவாளிடம் பாம்பு பையாதி தந்ததம்மா, பாம்பு பையாதி தந்ததம்மா. என்று கூறியது. அதை கேட்ட ஏவாள் அந்த கனிக்கு ஆசைப்பட்டு அதை தொட்டு பறித்து தின்றாள். சாகவே சாவீர்கள் என்று தேவன் என்று சொன்னார். அதை கேட்ட பாம்பெனும் பழைய பிசாசொன்றும் கொல்லப்பட்ட சாத்தான் ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் என்றால், அஞ்சாதே அஞ்சுகமே மிஞ்சிட தாவுமை தோழ்வதில்லை. அம்மா கனி நின்ற கனதனிலே நீயும் கட்டணி போல் தேவனவான். தெய்வம் சொல்லவோ நம்பி கெடுவதும் நல்லதாமோ. இதை நம்பிடுவாய் பழம் பறித்திடுவாய், பழம் பறித்திடுவாய், துணையான ஆதாமுக்கு கொடுத்திடுவார், துணையான ஆதாமுக்கு கொடுத்திடுவார். இப்படியாக பாம்பு பேசிய வஞ்சக பேச்சிலே ஏவாள் மயங்கினாள். ஐயோ, பழத்தை பறித்தாள். தானும் தின்றாள். தனது துணைவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் ஆண்டவருடைய வார்த்தை கட்டளைகளை மீறி பெண் புத்தியே பின்புத்தியாகி விளக்கப்பட்ட கனியை தின்றாள். உடனே தானே அவர்களது ஞானக்கண்கள் மூடிக்கொள்ள பாவக்கண்கள் திறந்தன. அவர்களை சுற்றி ஆடையாக போர்த்தி கொண்டிருந்த தேவ ஒளி விலகியது. என்ன விலகியது? தேவ ஒளியாகிய மகிமை விலகியது. அதனால்
தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அறையிலே அணிந்து கொண்டு மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். இவ்விதமாக நமது ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். தேவன் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்க, அவனும் இறைவா துணையென தந்தீரலோ அந்த ஏவாள் என்னையும் உண்ண செய்தார். தேவாயுதத்திலையாகுமோ இதை ஏவையிடமோ கேட்க வேண்டும். என்று கூறினாள். உடனே தேவன் ஏவாளை பார்த்து, ஏவாளே, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்க, அவளும் நான் என்ன செய்குவேன் பெண்ணல்லவோ, என்னை ஏமாற்றி விட்டது பாவல்லவோ, என்னை ஏமாற்றி விட்டது பாவல்லவோ, தேவர்களால் என்று சொல்ல பொல்லா பாவி மஞ்சகத்திற்கு பாவை மணியோ, சொல்ல பாவி மஞ்சகத்திற்கு பாவை மணியோ என்று கூறி ஆதாம் ஏவாள் மீதும் ஏவாள் பாம்பின் மீதும் பழியை போட்டனர். தமது குற்றங்களை மற்றவர் மீது சுமத்திய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். இப்படியாகத்தானே சீர்கெட்ட மனுகுலம் பழுகி பெருகியது. தேவன் தனது அனாதை திட்டத்தின்படி மனுகுலத்தை மீட்டுக் கொள்ள ஒரு அதிசயமான செயலை செய்தார். அந்த அதிசயமான செயல் எதுவோ மனுமகனாக பிறந்தது. மனுமகனாக பிறந்து பாவத்தை பரிகரித்து மனுமக்களை மீட்டுக்கொள்ள திருவளம் கொண்டார். அதற்காக தேவபக்தியும் கன்னிகையுமாகிய பெண்ணிடம் பாவமில்லாத தேவகுமாரன் மகனாக பிறக்க சித்தம் கொண்டார். தேவ தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக யூத ஜாதியை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாமின் சந்ததியில் யூதா கோத்திரத்தில் தாவீது அரசனின் வம்சத்தில் உள்ள ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். தமக்கு பாத்திரமாக பயன்படுத்தினார். அந்த மனிதன் யாரோ? யூதேய நாட்டாளம் யோசேப்பு, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனாம், தாவீதின் வம்சத்தில் வந்தவனாம், நல்ல தச்சு தொழிலே வல்லவனாம், திருமணம் செய்வதற்காய் ஊருக்கு பெரியோர்கள் கூடி நின்று சீராரும் நற்குணசாலியான கன்னிமரியாளை நிச்சயித்தார். யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் எப்படிப்பட்டவள்? மாசற்றவள் கன்னி மாமரியே, தேசொரு நற்குணசாலியம்மா, தெய்வத்தை கணவென்னும் அரவணம்மா, பையத்தில் தூயவள் மரியம்மா, பையத்தில் தூயவள் மரியம்மா. கடவுளாகிய மேசியா உலகத்தில் மனிதனாக பிறக்கும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் மரியாளின் வீட்டுக்குள் தேவதூதன் ஒருவன் வந்து அவளை பார்த்து வாழ்த்து கூறினான். கிருபை பெற்றவளே, வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மங்கையருள் மாட்சி பெற்ற மாமணி நீயே, மங்களமாம் தூது சொல்ல வந்தேன் கண்ணியே. தேவதூதனுடைய வாழ்த்துதல் கேட்டு திகைத்து மரியாள் அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து மனம் கலங்கினாள். அதை அறிந்த தூதனானவர் மரியாளை பார்த்து ஒரு செய்தி சொன்னார். அஞ்சாதே மரியாளே, அஞ்சவே வேண்டாம், தேவரிடத்தில் நீயோ நீயோ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவார். நீயோ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவார். இயேசு
செய்தியை கேட்ட மரியாள், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். கன்னி மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார். இந்த செய்தியை மரியாளை நிச்சயம் செய்த யோசேப்பு கேள்விப்பட்டான். யோசேப்பு கலங்கினான், கவலைப்பட்டான். எப்படி கன்னி மரியாள் கர்ப்பமானதால் உள்ளம் கலங்கினான் யோசேப்பு. முன்னதால் செய்யப்பட்ட நிச்சயத்தை தள்ளி முறித்திட தீர்மானித்தான், தள்ளி முறித்திட தீர்மானித்தான். இப்படி தான் செய்த தீர்மானத்தினால் குழப்பமடைந்து சிந்தித்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாய் உறங்கிவிட்ட யோசேப்பின் கனவில் தூதன் வந்து அவன் தயக்கம் போக்கும் ஒரு செய்தியை சொன்னான். என்ன செய்தி சொன்னான்? தாவீதின் மைந்தனே யோசேப்பு, மரியாளை எண்ணியே கலங்க வேண்டாம், நீ மரியாளை எண்ணியே கலங்க வேண்டாம். கன்னி மரியாளை தள்ளிவிடாமல் மன்னவளம் மனம் செய்து மறைந்திருப்பாய், நீயும் மன்னவளை மனம் செய்து மறைந்திருப்பாய். இவ்விதமா யோசேப்பு ஆண்டோருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவனாய் தெய்வத்தை தமது மடியிலே சுமந்து கொண்டிருந்த மரியாளை திருமணம் செய்து கொண்டு அவளை கண்ணும் கருத்துமாய் பேணி வந்தான். அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கிய போது யூதேயா நாட்டை ஆண்டு வந்த அகஸ்துராயனால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? அவனியாளர்ந்து வந்த அகஸ்துராயன் நான் அல்லவோ, மன்னன் ஆட்சி மக்கள் தொகையை என்னென்று கணக்கு எழுதிடும், ஆமா என்னென்று கணக்கு எழுதிடும். உலகெங்கும் இந்த குடிமதிப்பு காலம் கடத்தாமல் எழுதிடுவேன். இவ்விதமான அரச கட்டளையை கேட்ட யோசேப்பு கர்ப்பவதியான மரியாளை அழைத்துக் கொண்டு குடிமதிப்பு எழுதும்படியாக யூதேயா கலிலேயா நாட்டை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள சொந்த ஊருக்கு வந்தான். அப்பத்தின் வீடாகும் பெத்லகேம் ஊருக்கு யோசேப்பு மரியாளும் வந்து சேர்ந்தார். தெருவெங்குமாயவர் தேடி அலைந்தும் தங்குதற்கு இடமில்லை தவித்திட்டாரே. பெத்லகேமின் வீதிகளில் கர்ப்பவதியான மரியாளோடு யோசேப்பு தங்குவதற்கு இடம் தேடி அலைந்து ஒரு இடத்தையும் காணாமல் தவித்த போது சத்திரத்தான் ஒருவன் இறக்கப்பட்டு அவர்கள் தங்குவதற்கு இடம் தர முன் வந்தான். அது எப்படிப்பட்ட இடமோ? ஓரிடம் உண்டு, அது மாட்டு தொழுதானே. அட்டிலே என்றால் அதில் தங்கிக் கொள்ளுவீரே, ஓரிடம் உண்டு, அது மாட்டு தொழுதானே. பட்டு கறவை ஆண்டிரைகள் பட்டிருப்பும் அங்கே சென்று அங்கே களைப்பிடிங்க படுத்துறங்குவீரே. ஓரிடம் உண்டு, அது மாட்டு தொழுதானே. இப்படி சத்திரத்தான் கொடுத்த மாட்டு தொழுவிலே யோசேப்பும் மரியாளும் தங்கியிருந்த இரவிலே என்ன நடந்தது என்றால், என்ன நடந்தது? முச்ச கண்ணி மன்னையாம் கூடிக்கொள்ள கூட்டிய துணிடம் கூட்டிக்கொள்ள சத்திரத்தில் இடமின்றி மாற்று தொழுதிலே திரட்டிட்டாரே.
மாடுகள் தங்கும் முன்னணியிலே உலக ரட்சகராகவும் உலகிற்கு ஒளியாகவும் தேவகுமாரனாகிய இயேசு இந்த மண்ணிலே பிறந்தார். இயேசு பிறந்த அந்த இரவு அமைதி தோய்ந்த அற்புதமான இரவு. பனி தூவும் அந்த இரவில் இறைமகன் உலகின் ஒளியாக அவதாரம் செய்ததை கண்டு வானத்து விண்மீன்களும் கண்டு களித்தன. புத்தொளி வீசும் ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றியது. ஆஹா ஆஹா, அற்புதமான இரவு. வானவரிசையில் வாழ்த்தொலி கேட்டு மன்னவனே துயிலாய், மன்னவனே துயிலாய். அமைதியான இரவு, நம் மனவன் பிறந்த இரவு. அமைதியான இரவு, நம் மனவன் பிறந்த இரவு. இறைவன் கொண்ட துறவு, நம் இதயம் வென்ற உறவு. மேய்ப்பர்கள் அதிசயமாக இந்த இரவை பற்றி இப்படி பாடிக்கொண்டிருந்த போது திடீரென்று தோன்றிய பேரொளியில் ஒரு தேவதூதன் தோன்றி அவர்களிடம் செய்தி ஒன்று சொன்னார். என்ன செய்தி சொன்னார்? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறினான். தேவதூதர்கள் கூறிய செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள் மந்தைகளை விட்டுவிட்டு அந்நேரமே எழுந்து பெத்லகேமில் முன்னணியை தேடி கொண்டு சென்றார்கள். தூதன் சொன்ன பாலகனை கண்டு வணங்குவோம், வேதம் காட்டும் மீட்பரையே பணிந்து வணங்குவோம். பெத்லகேமில் முன்னணையில் சின்ன பாலனை பின்னி மகவை தாய் மடியில் கண்டு மகிழுவோம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். சந்தையிலே கொழுத்த ஆட்டை கொண்டு செல்லுவோம், கொஞ்சம் சேரும் பால் கூட எடுத்து செல்லுவோம். சிந்தையான அந்த பால பிறந்த இன்பத்தை சொந்தமாக்கி கொள்ள நமது உள்ளத்தை படைப்போம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். உலக இரட்சகராய் இயேசு பிறந்ததால் வானத்தில் தோன்றிய பிரகாசமான ஒரு புதிய நட்சத்திரத்தை கீழ்தேசத்து சாஸ்திரிகள் கண்டு அதை பின்தொடர்ந்து வந்து ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள் சென்று கேள்வி ஒன்று கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? தொழுதற்குரிய மன்னனின் மகனும் விளைதருளிய அரண்மனை இதுவோ? அரண்மனை யூத மன்னனின் பாலன் எங்கே? சொல்லுவீர், மன்னவனை கண்டு யாம் பணிய வந்தோம் என்று சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் கேட்க, ஏரோது ராஜா யூதரின் பிரதான ஆசாரியர் வேத பாரகரின் யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பான் என்று கேட்டான். எங்கே பிறப்பான்? அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். இதை கேட்ட ஏரோது அந்த குழந்தையை கொன்று போடும் நோக்கத்தோடு தந்திரமாய் சாஸ்திரிகளை அழைத்து என்ன சொன்னான் என்றால், நீங்கள் வந்து என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறினான். இவ்விதமாய் இயேசு பாலனை காணிக்கையுடன் பணிந்து கொண்ட சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இவ்விதமாய் இயேசு ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர்ந்து போதகம் பண்ணினார். போதகம் மட்டுமா பண்ணினார்? ஐயா திரளான நோய்கள் எல்லாம் தீர்த்து வைத்தார். ஐயா அன்றைக்கு மட்டுமில்ல, இன்றைக்கும் நீங்க இயேசுப்பா சுகமாக்குவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் இந்த பாட்டை கேட்ட போது இயேசு உங்களையும் சுகமாக்குவார். இயேசு அப்படி என்ன நோய் சுகமாக்கினார்?
தலைவலி பல்வலி நெஞ்சு வலி தள்ளாத வயதிலே காலில் வலி காய்ச்சல் கழிச்சல் வயிற்றிலைச்சல் ஆயு பொறுமைகள் வாந்தி பேதி நீக்கோவை நோயோடு பெரும்பாடு இரத்த கொதிப்பும் மூளை கோளாறும் சிக்குவாய் தீர்மாத ரோகங்களும் குருடு செவிடு புன்மலடு கொட்டிட கூசிடும் குஷ்டரே கட்டிலே கிடையாக்கும் நோய்களையும் கட்டிடாமல் லேசு தொட்டு தடவிய பச்சவாய் பேசியும் சுகமளித்தார் தப்பாடி கொண்டிருந்த நம்பிக்கை வைத்தார் துரத்தி விட்டார் சத்திர ரோகியை சுகமாக்கினார் சாபத்தால் வந்த நோய்களையும் இயேசு வார்த்தையால் விடுவித்து சுகமாக்கினார் தம் வல்லமையால் அவர் குணமாக்கினார் சுகமளித்தார். இத்தனை நோய்களை அவர் சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். இப்படி இயேசுவை அவரோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருவனான யூதாசு காட்டி கொடுத்தானா? அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே தம்பி கேளாய் தங்கை கேளாய் உயிர்த்தெழுந்தாரே அவர் உயிர்த்தெழுந்தாரே தரணி எல்லாம் மீட்கப்பட உயிர்த்தெழுந்தாரே ஆமா மகதலேனா மரியாள் கேட்ட உயிர்த்தெழுந்தாரே காட்சியுடன் காட்சி கொடுத்து உயிர்த்தெழுந்தாரே பாவத்தை வென்று நீரில் உயிர்த்தெழுந்தாரே பாவ மன்னிப்பு உனக்கு கொடுக்க உயிர்த்தெழுந்தாரே உலகை ஜெயித்து உண்மை நின்றவர் உயிர்த்தெழுந்தாரே உலகத்துக்கே மீட்பளிக்க உயிர்த்தெழுந்தாரே மெய்யான ஒரே தேவனாராய் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக வந்த உலகின் ஒளியை புகழ்ந்து பாடுவோம். உலகின் ஒளியே ஏசையாவே உலகின் ஒளியே வழியாயிருப்பவர் ஏசையாவே உலகின் வழியே ஒளியும் வழியும் ஏசையாவே உயிரானவரும் ஏசையாவே உலகின் ஒளியினம் வருவீரந்து இதயம் தன்னை தருவீரந்து உலகின் ஒளியே வருக வருக வாழ்வும் வளமும் அருளும் தருக வாழ்வும் வளமும் அருளும் தருக வாழ்வும் வளமும் அருளும் தருக. சீரே சுடாதருக்கு ஜெயமங்கலம் அரிசிறியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரே சுடாதருக்கு ஜெயமங்கலம் அரிசிறியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஆரேருணிதற்கு பரம பொன்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரே சுடாதருக்கு வில்லுப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களை கரகோஷங்களை எழுப்பி கொஞ்சம் உற்சாகத்தை தெரிவிக்கலாமா? நன்றி. அடுத்த நிகழ்வாக தனிப்பாடல் மிஸ்டர் ஆல்வின் சாம் ஜிம்ரிஷ். முதலாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த வாலிபேக சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாடல் முடிகிற இடத்துல 2 வரி மட்டும் நீங்கள் என் கூட பாடணும், ஓகேங்களா? அது என்ன வரினா, நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையால் அப்படின்னு சஸ்டெயின் ஆகிற டைம்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணீரை நன்றி ஆக்கினேன். நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையால் கண்ணீரை நன்றி ஆக்கினேன். இதை மட்டும் பாடணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணி பண்ணலாம். பேச்சு கேட்கும்
கூட நீர் எழுந்து நிற்க தென்றலாகி விடுமே. ஆழி சீற்றங்கள் மீண்டும் எழுவதற்கு துணிவை எழுந்து விடுமே. மறைந்து பாடும் அலைகள் நடந்து வாடும் பேசும் கைகள் தட்டும் அதிசயங்களை எண்ணி பாடவா, அதிசயம் நீதானே மன்னவா. அதிசயங்களை எண்ணி பாடவா, அதிசயம் நீதானே மன்னவா. திசையட்டும் தோணிக்கும் இசை வழியும் தூது, திசையட்டும் தோணிக்கும் இசை வழியும் தூது. நீ தந்த மூச்சினை துதியாய் உமக்கே திருப்பி தருகிறேன். முழுதோனே 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 முழுதோனே. நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையால் கண்ணீரை நன்றியாக்கினேன். அதிசயங்களை எண்ணி பாடவா, அதிசயம் நீதானே மன்னவா. பூர்வத்தில் இணை தெரிந்த ஒளியான் நீயே, கருங்களில் இணை வரைந்த அழியான் நீயே. பூர்வத்தில் இணை தெரிந்த ஒளியான் நீயே, கருங்களில் இணை வரைந்த அழியான் நீயே. முன்னோன் நீயே, முதல்வனும் நீயே, முன்னோன் நீயே, முதல்வனும் நீயே. நம்பன் உன்னை நம்பின யாரையும் பகுதி விட்டதில்லை. முழுதோனே 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 முழுதோனே. நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையால் கண்ணீரை நன்றியாக்கினேன். அதிசயங்களை எண்ணி பாடுவா, அதிசயம் நீர்தானே மன்னவா. நன்மை செய்திடும் நல்லான் நீயே, நலங்களை பொழிந்திடும் எம்பெருமானே. நன்மை செய்திடும் நல்லான் நீயே, நலங்களை பொழிந்திடும் எம்பெருமானே. வெய்யான் நீயே, அழங்கடை நீயே, வெய்யான் நீயே, அழங்கடை நீயே. இத்தனை கோடியில் ஈடில்லாமல் தனித்து நிற்கும் என்று முழுதோனே 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 முழுதோனே. நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையால் கண்ணீரை நன்றியாக்கினேன். அதிசயங்களை எண்ணி பாடவா, அதிசயம் நீர்தானே மன்னவா. திசையட்டும் தோணிக்கும் இசை வழியும் தூது, திசையட்டும் ஓணிக்கும் இசை வழியும் தோணி.
நீ தந்த மூச்சினை துதியாய் உமட்டே திருப்பி தருகிறேன் முழுதோனே 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 நன்றி சொல்லிட வார்த்தை இல்லையா கண்ணீரை நன்றியாக்கினே தேங்க்யூ சிறப்பாக பாடல் பாடிய மிஸ்டர் ஆல்வின் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாலிப பெண்களின் நடனம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம
மறந்திடும் கவலை நீங்கிடும் நம்ம வருத்தம் மறந்திடும் மன கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. சிறப்பாக நடனமாடிய வாலிப பெண்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆண்கள் நாடகம், வாலிப ஆண்களின் நாடகம். ஹாய் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது டிஸ்க்ளைமர். இதுல நடக்கிற கதை எல்லாம் கற்பனை தான். தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. சோ முன்னாடியே சொல்லிட்டோம். தேங்க்யூ. ஆதியில் இருளாய் இருந்த உலகில் ஒளியாய் வந்த தேவன் வார்த்தையால் உலகை வடிவமைத்து அதை மனுஷன் ஆட்சி செய்ய தீர்மானித்தார். மனிதனோ பாவத்தில் வீழ்ந்து சீர்கெட்டு போனான். ஆகவே பரமபிதா தன் ஒரே மகனை மனித சாயலாக இப்புவிக்கு அனுப்பினார். ஆகினும் அவரை வார்த்தையால் காயப்படுத்தி சிலுவையில் அறைந்தோம். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நமக்கு மீட்பு அளினார். அவரின் உண்மையான அன்பை உணர்வோம். காலங்கள் கடந்து போனாலும் காகித சுருள்கள் மறைந்து போனாலும் கர்த்தர் இயேசுவின் அன்பு ஒருபோது மாறாது. காட்சி ஒன்று, காலத்தை கடந்து செல்வோம். சார், ஆல்வின் சார். ஹாய் சார். சார், குட் மார்னிங். மார்னிங் சார். சார், ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இல்லை சார், நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை உற்சாகமாக ஆரம்பிக்கணும், மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கணுமா? மார்னிங் அப்படின்னு சைக்காலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ குட் மார்னிங். ஓகே சார். சார், ரிசர்ச் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ரிசர்ச் சார் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் சார். நம்ம இன்னும் நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் கூட இல்லை, எரர் வராது, மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். அப்படியா சார்? ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் என்ன சார் யூஸ்? ஒன்றும் கிடையாது. நம்மளோட ரிசர்ச் எதுவுமே ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து நிறைய கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஒரு அங்கீகாரம் கிடையாது, ஒரு நோபல் பிரைஸ் கூட கொடுக்க மாட்டாங்க நமக்கு. என்ன சார், நம்ம தொழில் அப்படி இருக்கு. நம்ம மக்களுக்காக நலன்கள் கண்டுபிடிக்கிறோம், நம்மள யாரும் நல்லபடியா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம் சார், அதான் சார் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான பெரிய வழி என்ன தெரியுமா? என்ன வழியா? நிறைய பேர் சர்ச் ஓபன் பண்றாங்க இப்போ. ஆமா, அது நல்ல பிசினஸ் ஆச்சே. உண்மையிலே சார், எவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமா ஒரு 6 மாசத்துல கார் வாங்கிடுறாங்க, அப்புறம் ஜெட் வாங்கிடுறாங்க. ஆமா ஆமா. எப்படி சார் நம்ம அந்த பிசினஸ்ல இறங்கிடுவோம்? எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். நம்ம டைம் மிஷின் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா நம்ம ஏசப்பா காலத்துக்கே போயிருவோம். போய் அங்க நடக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்கிறோம், பாக்குறோம், போட்டோ எடுக்கிறோம், லைவான சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அத நம்ம பிரபலப்படுத்தி நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். நல்ல ஐடியாவா இருக்கே சார், நான் அதை யோசிக்கவே இல்லையே. அதை பண்ணுவோம். முதல்ல என்ன செய்வோம், நம்ம டைம் மிஷின்ல ஒருத்தர் தான் போக முடியும் பாத்துக்கோங்க. முதல்ல நான் போறேன், போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வாரேன். அதுக்கு பிறகு நீங்க போங்க. ஃபார்முலா கண்டுபிடிச்சதானே நீர் போயிட்டு பார்த்துட்டு வருவீரோ? என்ன சார் பொசுக்கு அமைவன் பேசுறீங்க? அவ்வளவுதான் மரியாதைன்னா அவ்வளவுதான். இது எப்படி நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஐடியா கொடுத்தீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், நான் போறேன். இல்லையா, நான் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, நான் சிங்கிளா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் எனக்கு ஒரு பொண்டாட்டி, உங்களுக்கு எல்லாரையும் பார்க்கணுமா இல்லையா? அதை ஏன் வெளியே சொல்லிக்கிட்டு கொடுங்க. சரி சரி சரி, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏச போய் பார்த்துட்டு நான் எல்லா சாம்பிளும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா சார்? இல்ல நான் போறேன். என்ன செய்வோம், நான் போய் மிஷின் ஆன் பண்ணுங்க. நான் பார்த்து இல்ல நான் போறேன். இல்ல நான் போறேன். க்ளோஸ் பண்ணு. என்னடா இங்க வீட காணோம்?
இந்த வண்டியை காணோம். ஐயோ, நம்ம உண்மையிலே கடந்த காலத்துக்கு போயிட்டோமா 2 பேரும்? ஐயா, என்ன வருஷம், என்ன காலம் இது? இது எந்த காலம் தெரியல. ஆனா நம்ம இங்க வந்த நேரத்துல இங்க இருந்து 3 பேரு நம்ம காலத்துக்கு போயிருக்காங்க. ஐயோ, நம்ம கடந்த காலத்துக்கு வந்துட்டோம். கடந்த காலத்துல 3 பேரு நிகழ்காலத்துக்கு யாரு போயிட்டாங்களா? தெரியலையே. ஐயோ, சரி, இப்ப நம்ம பாப்போம். நம்ம பைபிள்ல இருக்க சம்பவங்கள் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். டைம் ரன் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஒரு காலகட்டமா போயிட்டே இருப்போம். சரி, வா போலாம். காட்சி 2. நிகழ்காலத்தில் ஆபிரகாமும் சாமுவேல் கண்ட காட்சியும். யார் இவர்கள் எல்லாம்? வித்தியாசமாக இருக்கிறது. வேறெங்கும் பார்த்ததே இல்லையே. யார் இவர்கள்? அண்ணாச்சி, ஒரு டீ போடுங்க, ஸ்ட்ராங்கா எப்பொழுது மாதிரி. சரி அண்ணாச்சி, ஒரு கதை கேட்டீங்களா? நம்ம தெருல இருக்கிற ஆபிரகாம்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர் உண்டுல, அவர் 50,000 சொத்தை வித்துட்டு அப்படியே எஸ்கார்ட் ஆயிட்டாராமே, வெளிநாட்டுக்கு எங்க ஓடிட்டாராமே. சே, என்ன மனுஷன்! ஒரு நல்ல சொத்து சுகம் இருக்கு, நல்லா வித்து 4 பேருக்கு உதவி செய்யலாமா? ஏன் இப்படிலாம் எல்லாரும் சொத்தை அபகரிச்சுட்டு ஓடுறாங்கன்னு தெரியல. சே, எனது ஆஸ்தியும் அந்தஸ்தையும் விட்டு நான் வேளாண் பரலோக தேசத்தை நாடினேன். இவர்களோ பணத்திற்காக தேசம் விட்டு தேசம் சென்று வாழ்கிறார்கள். வருங்காலம் இப்படிதான் இருக்குமோ? இதான் எதிர்காலமோ? எவ்விடம் இது, நான் எங்க இருக்கிறேன்? எவ்விடம் இது, நான் எங்க இருக்கிறேன்? ஆட்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறார்களே. தூரத்தில் யாரோ வருகிறது போல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் நம்மளுக்கு சிக்க மாட்டாங்க. இந்த ஒரு அடிமை வந்துட்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐயா, ஐயா வாங்க. என் பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் முடியாம இருக்கு ஐயா. சீக்கிரம் ஜெபத்தை போட்டு ஒரு கல்யாணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே முழங்கால் போடு. என்புலே சபா ஹல்லேலூயா சாக்கலகபே சாக்கலகவே இயேசு நாமத்தினாலே ஹல்லேலூயா கவலவியா சாபல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கல்யாணம் இருக்கணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைவர் சாலமோன் குடும்பம் மாதிரி உன் குடும்பம் பெருகும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஹலோ ஹலோ. ஐயா ஐயா, பொண்ணு கிடைச்சிருச்சு ஐயா. கர்த்தருடைய அதிசயம் இது, கர்த்தருடைய அதிசயம் இது. ஹல்லேலூயா. உனக்கு பொண்ணு கிடைச்சிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த மாதிரி சாட்சிகளுக்காண்டி நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் JD த பாஸ்டர். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சா? என்னோட சிக்கனோடா. இன்னைக்கு உங்களால் எனக்கு ஒரு 7 லட்ச ரூபா லாபம் இன்ஸ்டாகிராமில் வியூஸ் போய். அண்ணா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 25,000 இன்க்ரிமெண்ட். உன் அக்கௌண்ட் நம்பர் என்ன? உனக்கு ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட். அடுத்த வாட்டி வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணால் எல்லோரும் கூட்டுவாங்க அண்ணே. தம்பி நீ யாருப்பா புதுசாக இருக்க? உனே பார்த்ததே இல்லை நான். நீங்கள் யாரு? என்ன யாரும் கேட்குறான்? என்ன தெரியலையா? தெரியல. என்ன தெரியல? நான் சொல்கிறேன், அண்ணனை பற்றி சொல்கிறேன். நீ நான் தான் அந்த உலகத்திலே இருக்கிற பெரிய தீர்க்கதரிசி. இல்லை, நீங்கள் ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை பார்த்துருக்கீங்களாவா? டேய், நான் தான்டா ஆண்டவர். ஆண்டவரோட மறு உருவம்டா நான். ஆண்டவர் என் கூட தான் பேசுவார். நான் எல்லாம் ஆண்டவர் சொல்ல தான் நான் திருப்பி சொல்லுவேன். சாமியில் தான் 3 வாட்டி கூப்பிட்டார். ஆனால் என்ன 3 6 வாட்டி கூப்பிட்டார் தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அது அவர் என் கூட தான் சாப்பிடுவார், என் கூட தான் பேசுவார், எல்லாம் என் கூட தான் பண்ணுவார். என்னடா நான் அண்ணனை பற்றி அண்ணனை சொல்ல மாட்டேன்டாட்டியா? பரவாயில்லைக்கு சம்பளம் வாங்குறேன். ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டேய், ஆண்டவரே நான் தான்டா. நான் தான் ஆண்டவர். என்கிட்ட தானே பேசுவார். எல்லாம் டேரக்ட் கனெக்ஷன்டா. எனக்கு மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருக்கேன் நான். ஒரு டேரெக்டாக இல்லை, எங்களுக்கு தான் வரும். சரி, இந்தா நீ அக்கௌண்ட் நம்பரும் இல்லைங்க. சரி, இந்தா கொஞ்சம் காசு வாங்கிக்கோ. இந்தா. இல்லை வேண்டாம். பொழைக்க தெரியாத பயலாக இருக்கான்டா. பொழைக்க தெரியாதுன்னா கூட்டுவாடா. வாடா நீனு. தீர்க்க தரிசனத்தை கூட விலை கொடுத்து வாங்கிறார்களே இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் நான் மாட்டிக்கொண்டேன். இதான் எதிர்காலமோ? காட்சி 4. ஆலயம் கட்டுதலின் நோக்கம்தான் என்ன? அப்பா, என்ன இடம் இது?
என்ன இடத்தில் வந்து நிற்கிறேன் என்றே தெரியவில்லையே. என்னுடைய அரண்மனை எங்கே? என்னுடைய சேவகர்கள் எங்கே? என்னுடைய மனைவிகள், மறுமனையாட்டிகள் ஒருத்தரையும் காணவில்லை. அரண்மனை இளையாட்டிலும் பரவாயில்லை, மனைவிகள் மறுமனையாட்டிகள் இல்லாமல் இருக்க முடியாதே. எங்கே போவது? சரி சகோதரரே, ப்ரோ, அரண்மனையை பார்த்தீர்களா? அரண்மனை பார்க்கலையா நீங்க? நம்ம மில்க் பியூட்டி தமனாக்க ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க, பார்க்கணும். அச்சோ 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 அச்சோ, என்ன ப்ரோ நீங்க அரண்மனை பார்க்காம இருக்கீங்க? சகோதரரே, அந்த அரண்மனை இல்லை, என்னுடைய கோபுரம் கட்டியிருந்த அரண்மனை. கோபுரம் அரண்மனையா? இது என்ன புதுசா இருக்கு? ஆளு வேற வெயிட்டா இருக்காரு பார்ட்டி. நம்ம வேற சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவரை கூட்டு போயிடலாமோ? சரி, பாஸ்டர் நம்ம கூட்டு போம். சகோதரர், எங்க இழுத்து செல்கிறீர்கள்? நீ அரண்மனைக்கு தான் நம்ம போறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாளத்திலே இந்த பாட்டை பாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். நான் சமாபுரம் சர்ச்சின் பாஸ்டர். ஐ லவ் யூ ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். அதாவது நாங்கள் சமாபுரம் சர்ச்சில் வாரோம். எங்களுக்கு என்ன பண்ணுறது, கோயில் குட்டியாக இருக்குது, விரிக்காங்க, விரிக்கவே மாட்டேங்காங்க, பக்கத்தில் இடமும் கொடுக்க மாட்டேங்காங்க. என்ன பண்ணனே தெரில. சரி, எவனா சிக்குவானான்னு பார்த்துட்டு இருக்கேன். சிக்குனா ஒரே கல்ப்பா அடிச்சு முடிச்சு விட்டுருவேன். ஐயா சொல்லுங்க தாம்சன், எப்படி இருக்கீங்க? சர்ச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு ஆளை பிடிக்க சொன்னீங்களா டொனேஷனுக்கு? ஆமா, ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கான் பாருங்க, இவர்தான் நம்ம ப்ரோ. இப்படியா? நான் என் அரண்மனையை காண வந்துள்ளேன். என்னையா இது மினுங்குதே? கையில வாட்சு, இடுப்புல பெல்ட் கூட தங்கத்துல இருக்க. ஆளு பெரிய இடம். பெரிய இடமா? நம்மால் தான். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உங்க கூட இருக்கார். உங்க பேர் என்னது? ஐயா, சாலமோன் என்னோட பெயர். சாலமோனா? சரியான பேரா இருக்க. எங்கிருந்து வரீங்க? அம்மா ரோட்ல நடந்து போகும்போது அரண்மனை கேட்டாரியா, ஆனா வாங்க அரண்மனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கூட்டு வந்தேன். அரண்மனை முடிஞ்சு போச்சுல்ல? ஆளு கழுத்துல இருக்க செயினை கேட்டுருங்க டொனேஷனுக்கு. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தன் இறக்குறானோ அவன் தான் இறங்கி மேலே போவான். இப்படி ஒண்ணா நீங்க இறக்குனீங்கன்னா சர்ச்சு மேல போவோம். சர்ச்சின் வழியா போவோம். மேல போவோம். சர்ச்சு மேல போகும், நீங்க டைரக்டா போயிருவீங்க மேல, டக்குன்னு போயிருவீங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையா? கதையாவது என்ன சொல்றீங்க? அதாவது பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, ஒருவன் எவன் தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குண்டியல போடுறானோ அவன் டைரக்டா போயிடுவான். அதான் நேரா வீட்டுக்கு போங்க, நல்ல மூளையில பீரோன் இருக்குன்னா டக்குன்னு திறங்க, காசு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு ஒரு பையில போட்டு வந்து காணிக்கையா போட்டுருங்க, டக்குன்னு மேல போயிடலாம். ஆலயம் கட்ட போறீங்களா? அப்போ ஆலயம் கட்டலாம் தான் டொனேஷன் கேட்டுட்டு இருக்கோம். கர்த்தர் உங்களுக்கு எதுவும் வாக்குத்தம் பண்ணாரா ஐயா? எந்த மாதிரி ஆலயம் கட்ட போறீங்க நீங்க? ஆலயம் சரியான ஆலயம் ஐயா. 4 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு இப்போதைக்கு. 4 ஃப்ளோரை கட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் ரூம் போட்டு மேல போட்டுடலாம். மக்கள் உள்ள வந்தாலே அப்படி குளு குளுன்னு ஏசி டிஸ்கோ, 3 நேரம் சாப்பாடு. 3 நேரம் சாப்பாடு, ஒரு அசைவ சாப்பாடு தான். மக்கள் வர்றதுக்கு நாங்களே வேன் ஆட்டோலாம் அனுப்புறோம், யாரும் கஷ்டப்பட வேண்டாம். சாலமோன் கட்டின ஆலயத்தோட நாங்க பெருசா கட்ட போறோம். பரலோகத்தையே பார்க்கலாம், டிவிலே காட்டுவோம், பரலோகத்தை நீங்க பார்க்கலாம். ஐயா, பரலோகத்தை பார்க்குற அளவுக்கு நீங்க கட்டுறீங்களா? சாலமோன் வந்து எந்த அளவுக்கு கட்டினாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? தேவன் சொன்ன அளவுக்கும் தேவன் சொன்ன கணக்குக்கும் கரெக்டாக கட்டினாரு. தூண்களும் சரி, நிலைகளும் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்க சொல்றது பார்த்தா ஆலயம் கட்டுற மாதிரியே தெரியலையே ஐயா. நல்ல மேசரியா பிடிச்சாச்சு. ஆலயம் 10க்கு 10 ஆலயத்தை 100க்கு 100 மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மனசு வச்சா முடிஞ்சு போகும். சரி ஐயா, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே உடன்பாடு இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் எப்படிதான் இருக்கும் போல சபைகள் எல்லாம் வாட்ச மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, என்னை விடுங்க ஐயா, நான் என்னோட அரண்மனைக்கே திரும்பி செல்கிறேன். ஐயா, ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. வந்ததுக்கு காணிக்க போட்டு போங்க ஐயா. கர்த்தர் சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆலயம், முதலாவது ஆலயம் எப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ சபையில் இப்படி ஒரு ஏமாற்றங்களும் இப்படி ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களுமாக இருக்கிறது. எதிர்காலத்தை என்ன ஆகுமோ தெரியவில்லையே. காட்சி 4. தாவீதும் காலத்தை கடந்த வாலிபர்களும். இவை அனைத்தும் கடந்த காலத்தில் நடந்தவைகள். சிநேகிதா, இவ்விடம் விட்டு விரைந்து செல், என் தகப்பன் உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறார். யோனத்தானே, நீ என் அருமை நண்பன், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும்.
நான் என் உயிர் பிழைக்க நான் இத்தேசத்தை விட்டு தூர தேசம் செல்கிறேன். சார் நம்ம வந்து இப்போ எந்த காலத்துல இருக்கோம்? அதான் சார் தெரியல, அது சுத்திட்டே இருக்கு, டைம் மட்டும் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கு. இங்க பாருங்க உள்ள ஒயரா வருது. சரி, இங்க பழைய பாருங்க காலத்து ஒயர். ஐயா சொல்லுங்க. இங்கேயோ கூட்டமா போற சத்தம் கேக்குறோம். அங்க பாருங்க அந்த கூட்டமா? யாத்தே ஐயா என்னங்க அது இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஓ இதுவா நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோமே, அது மோசே வழி நடத்தி போறாரியா ஜனங்களை. ஐயா என்னங்க பைபிள்ல படிக்கும்போது கூட நான் இப்படி நினைச்சு பார்த்தது இல்லையா நானு. பாருங்க எவ்வளவு அருமையா மோசே கேரல் ரவுண்டுக்கு 10 பேர் கூட்டுறதுக்கே அவ்வளவு போராட்டமா இருக்கு, இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? அதை விடுங்க, நம்ம அசனத்துக்கு எடுப்பு சாப்பாடு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஆமா மோசைய பாரியா எப்படி கண்ட்ரோல் பண்ணி பெரிய ஆள் தான் ஐயா. சரி நம்ம அப்படியே அடுத்த காலத்துக்கு தாண்டி தாண்டி போவோம், நமக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் போகணும்ல. சரியா இப்போ எந்த காலத்துக்கு வந்திருக்கோம்? யார் அவன் முரட்டால ஓடிட்டு இருக்கான்? யார் நீங்கள்? இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை. நாங்க யாருங்க இருக்கட்டும், நீ யாரு முதல்ல? பெலிஸ்தர்களின் பலசாலியான கோலியாத்தை வீழ்த்திய தாவீது நான். தாவீதா? ஐயா உங்களை பத்தி நான் பைபிள் நிறைய படிச்சிருக்கேன். நானு பைபிள்னா என்ன? பைபிளை விடுங்க, உங்க சங்கீதங்கள்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும், நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிருக்கேன். சங்கீதங்களா? அப்படின்னா ஐயா சரி விடுங்கய்யா, சங்கீதங்களை விடுங்கய்யா. உங்க சந்ததியிலயா ஏசப்பாவே பிறக்க போறாரு, தெரியுமா உங்களுக்கு? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க தீர்க்கதரிசியா இருப்பாங்க போல, இல்ல ஒருவேளை கடங்க. ஐயா நான் புரிஞ்சிட்டேன், இவரு தாவீது சவுல் ராஜாட்ட இருந்து பயந்து ஓடுது. சவுலால தாவீதை ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தான் பைபிள்ல படிச்சிருக்கோம்ல. ரைட் ரைட். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க, சொல்லுங்க. அந்த போட்டோ எடுங்க, நம்ம பப்ளிசிட்டி பண்ணோம். இது என்னதுயா? ஒண்ணு இல்லைங்க, வீட்டு கண்ணாடி. ஓகே நீங்க பத்திரமா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்சி 5 இயேசுவின் அன்பை உணர்தல். சார் என்ன சார், தாவீதை பார்த்தோம், மோசையை பார்த்தோம், ஏசப்பாவை பார்க்கலையா? நம்ம அதான் எந்த காலகட்டத்தில் இருக்கோனே தெரிய மாட்டேங்கியா. எங்கேயோ போயிட்டே இருக்கோம், டைம் வேற முடிய போகுது. நம்ம ஏசப்பாவை பார்த்துட்டோம்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமா 2024 போயிடலாம். எங்கேயோ சிரிக்கிற சத்தம் அழுகிற சத்தம் மாதிரி கேட்குற மாதிரி இல்ல? ஆமா எங்கேயோ கேக்குது. எங்க? அங்க பாரியா, அங்க பாரியா. ஐயா இது ஏசப்பா தானே அது? ஆமா பாரியா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசப்பா வந்து நமக்காக பாடுகள் போட்டு வராரு. ஐயோ என்ன என்ன ஐயா இப்படி இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஐயோ நம்ம வந்து நம்ம பாவங்களுக்காக அடி வாங்குற ஏசப்பா பத்தி நம்ம பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தோட இங்க வந்துட்டோமையா. சே நம்ம உண்மையிலேயே பெரிய தப்பு பண்ணிட்டோம் இல்லையா? ஐயா என்ன இப்படி அடிக்கிறாங்க? நான் போய் இல்லையா ஐயா சும்மா நம்ம தடுக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தம் எதுபடியோ அதுபடிதான் அது நடக்கும். ஆண்டவர் இன்னைக்கு மரிச்சாதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய காலகட்டத்துக்கு போய் ஐயோ இல்லை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம காலகட்டத்துக்கு போய் ஆண்டவருடைய அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தி நம்ம உண்மையான ஊழியக்காரங்களை ஆண்டவருக்காண்டி வாழணும். அதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம பாடுகளுக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்காருங்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா. நம்ம 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 ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு பேராசையில் நம்ம 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 நிறைய விஷயங்களில் நம்மளை முன்னிலைப்படுத்தி ஏசப்பாவே முன்னிலைப்படுத்தாமல் நிறைய விஷயங்களை மறந்துடுதோம். நம்ம நிகழ்காலத்துக்கு போய் உண்மையான ஊழியக்காரங்களை ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்வோம். கண்டிப்பா ஐயா. காலங்களை கடந்து போனாலும் காகித சுருள்கள் மறைந்து போனாலும் கர்த்தர் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. இயேசுவின் அன்பை உணர்வோம். இந்த வாலிபர்கள் உணர்ந்தார்கள், நீங்களும் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. சிறப்பாக நாடகம் செய்த நமது யூத் வாலிபர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குவிஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சா எங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம்? ஒரு தடவை கை தட்டிடலாமா? தேங்க்யூ. சரி இப்போ வந்து குவிஸ்ஸு. இது வந்து பைபிள் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது, நம்ம ஆலயத்தில் இருக்கோம், அதனால எல்லாரும் உண்மையாக இருங்க. சரி இப்போ வந்து இந்த குவிஸ் வந்து எது ரிலேட்டடாக நான் சொல்லிடுறேன். கிறிஸ்மஸ் சம்மந்தமான கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கப்படும், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் வந்து யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரைஸ் கிடையாது, நீங்கள் கெஸ் பண்ணுங்க, ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சாண்டா கிளாஸின் உண்மையான பெயர் என்ன? முதல்ல கை தூக்கணும், ஓகேவா? ஓகே, ஆன்சர் சொன்னவங்களுக்கு பாராட்டுகள், கை தட்டிருங்க.
கரெக்டான ஆன்சர் செயின்ட் நிக்கோலஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல இருந்து முதல்ல கை தூக்குங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் நாங்கள் கேட்போம். ஓகேவா? வாலண்டியர்ஸ் பார்த்துக்கோங்க யாரு ஃபர்ஸ்ட் கை தூக்குறா அப்படின்னு. மேரி கிறிஸ்மஸ் என்ற வாழ்த்து சொல் ஸ்பானிஷ் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேரி கிறிஸ்மஸ் என்ற வாழ்த்து சொல் ஸ்பானிஷ் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கை தட்டுங்க பார்ப்போம். கரெக்டான ஆன்சர் ஃபெலிஸ் நவிடாட். அக்காவோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின். பைபிளின் எந்த புத்தகங்களில் இயேசுவின் பிறப்பு பற்றிய கதை உள்ளது? முதல்ல யார் கை தூக்குனா? யாரு? அனித் ஆண்டி. சொல்லுங்க. கேட்க மாட்டேங்கி. மத்தேயு லூக்கா. சரியான விடை. கை தட்டுங்க. அடுத்த கொஸ்டின். கிறிஸ்துமஸ் தினத்தன்று பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் பாரம்பரியத்தை தொடங்கிய நாடு எது? சொல். தவறான பதில். இல்ல, தவறான பதில். இல்ல, தவறு. ஒரு யூரோப் கண்ட்ரி தான், கரெக்ட் தான். பட் கண்ட்ரி நேம் சொல்லுங்க பாப்போம். இல்ல, சரியான பதில் இட்டாலி. அம்மாவோட பேர் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி. அதிகமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு பாடலுக்கான சாதனையை எந்த பாடல் பெற்றுள்ளது? கிறிஸ்மஸ் சாங். ஒரு கிறிஸ்மஸ் சாங். என்ன பாட்டு? இல்ல, ஜிங்கிள் பெல்ஸ். தவறான பதில். சைலண்ட் நைட். சரியான பதில். கை தட்டுங்க பாப்போம். அடுத்த கேள்வி. சாண்டா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? செயின்ட். சரியான பதில். கை தட்டுங்க. அடுத்த கேள்வி. கிறிஸ்துமஸ் நாளில் பிறந்த பிரபல விஞ்ஞானி யார்? சயின்டிஸ்ட். தவறு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சின்ன பிள்ளைங்களுக்காகவே எடுக்கப்பட்ட கொஸ்டின். கண்டிப்பா புக்ல படிச்சிருப்பீங்க. கெஸ் பண்ணுங்க. ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். அவங்க வந்து நியூட்டன். சரியான பதில். அடுத்த கேள்வி. சைலண்ட் நைட் என்ற பாடல் எந்த நாட்டில் உருவானது? ஆஸ்திரேலியா இல்ல, பட் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. ஆஸ்திரியா. யார் சொன்னது? ஆஸ்திரியா. ரீனா ஆண்டியா? ஆஸ்திரியா தான் சொன்னீங்களா? அப்புறம் ஆஸ்திரியா சொன்னீங்களா? அப்படியா? கை தூக்குங்க. கொஞ்சம் முதல்ல கை தூக்குங்க. சரியா? அடுத்த கேள்வி. கிறிஸ்துமஸ் மரத்தின் மேல் பாரம்பரியமாக எதை வைக்கிறார்கள்? கை. தம்பி. நட்சத்திரம் இல்ல. கை தூக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏஞ்சல். சரியான பதில். கைகளை தூக்குங்க ப்ளீஸ். கைகளை தூக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் பாரம்பரியத்தை தொடங்கிய நாடு எது?
கைகளை தூக்குங்க, முதல்ல கைகளை தூக்குங்க. ஜப்பான் இல்ல, போலாண்ட் இல்ல, கனடா இல்ல, இது ஒரு யூரோப் கண்ட்ரி தான். இத்தாலி இல்ல, இங்கிலாந்து இல்ல, அயர்லாந்து இல்ல, ஜெர்மனி ஜெர்மனி ஜாஸ்மின் ஜெர்மனி. இன்னும் கடைசி கேள்வி. நன்றி செலுத்துதலை நினைவு கூறும் விதமாக இயற்றப்பட்ட கிறிஸ்துமஸ் பாடல் எது? தேங்க்ஸ் கிவிங். ஷீலா ஆண்டி, இதுக்கான விடை ஜிங்கிள் பெல்ஸ். ஜிங்கிள் பெல்ஸ். ஓகேவா? நன்றி. எல்லாரும் உற்சாகமா பங்கு பெற்றீங்க, அதுக்காக நன்றி. ஏதாவது குறைவுகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை இன்னும் நிறைய கேள்விகளோட வந்து கண்டிப்பா உங்களை வந்து நாங்க மகிழ்ச்சி படுத்தோம் நம்புறேன். அடுத்த தடவை எல்லாரும் ஆயத்தமா வாங்க, சரியா? நன்றி. அடுத்ததாக வாலிபர் நடனம். வாலிபர் நடனம்.
சிறப்பாக நடனமாடிய வாலிப ஆண்களுக்கு நன்றி. அடுத்ததாக தனிப்பாடல் மிஸ் ஷகினா பிரீத்தி. சிறப்பாக பாடல் பாடிய மிஸ் ஷகினா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குழு நடனம் ஹானா மற்றும் ஜோஹன்னா.
ராசா வந்தாரே கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே மேக்னெட் கண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே எதுவும் இல்லாம தேடி வந்தாரே தலைவன் கடலவன் சாமிடா சாமிடா ஏய் போடுறாடிய வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானே தள்ளி கட்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானே தள்ளி கட்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி எழும்பி துணி ஓட்டா காட்டா அவன் துணையோட காட்டா கெட்டாத அந்த உயரம் கட்டி பிடிப்பா அவன் வாழாத ஒரு வாழ்க்கை இனி வாழ போகும் வாழ்க்கை அள்ளி தந்த ராசாக்கு தேங்க்யூ போடே அவன் சொன்னா கடை நடக்கும் கூட நின்னா பட நடுக்கும் வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே டியாண்டியாலே போற பணம் பின்னாலே ஐயோ கிரிஞ்சு பண்ணாதே மச்சி கிரிஞ்சு பண்ணாதே அவன் செஞ்சு வைக்கும் சொத்து அது மண்ணில் போகும் வெத்து இழசனம் வாழ அது அள்ளி தருவோம் முறையெல்லாம் கூட்டி ரெடியுவ கட்டி விட்டு விட்டு போட்டு எசபாவ கத்தி சொல்லு சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே வந்தாரே 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 கேட்டதெல்லாமே சிறப்பாக நடனமாடியவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கோரியோகிராஃபி. The story of Jesus. காவல் மாலாகவாரே
യേശു ജ്ഞാനത്തിലും പ്രായത്തിലും ദൈവത്തിന്റെയും മനുഷ്യരുടെയും പ്രീതിയും വളർന്നു.
வாசிக்கப்படும். ஆண்டறிக்கை. ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 12 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து வாலிபர் ஐக்கிய சங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நம் திருச்சபையின் வாலிபர்கள் சிறப்பாக பங்கு பெற்று வருகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நமது திருச்சபையின் வாலிபர் ஐக்கிய சங்க ஞாயிறு நடைபெற்றது. ஆராதனையில் சிறப்பு பாடல்கள் பாடி ஆராதனையை வாலிபர்கள் நமது சபையின் வாலிபர்கள் நடத்தி கொடுத்தனர். தொடர்ந்து வாலிபருக்கான ஒரு நாள் சிறப்பு கூடுகை நமது ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதிலும் சிறப்பாக வாலிபர்கள் கலந்து கொண்டனர். அதே போல நம் திருச்சபையின் வாலிபர்கள் சிறப்பாக நம்ம திருமண்டல அளவில் நடைபெறுகிற அனைத்து கூடுகைகளிலும் பங்கு பெற்று வருகின்றனர். குறிப்பாக டிடிவை நடத்துகிற கொயினோனியா என்ற தாளந்து போட்டிகளில் நமது திருச்சபையின் வாலிபர்கள் வருடந்தோறும் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று வருகின்றனர். அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். தொடர்ந்து வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இவ்வருடத்திலே கிறிஸ்துமஸ் தினத்தன்று வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக விளையாட்டு போட்டிகள் சபையாருக்கு நடத்தப்பட்டது. அதற்கு அனுமதி தந்த திருச்சபையின் போதக பிதா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நம்ம திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் அனைவருக்கும் சபையாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகைகளுக்கு அனுப்பி தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக வாலிபர் ஐக்கிய சங்க கிறிஸ்துமஸ் கால வேதாகம போட்டி கடந்த ஞாயிறு அன்று நமது ஆலயத்தில் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. முதல் பரிசை செல்வி பிளெஸ்ஸா பிரேமின் அவர்கள் பெறுகிறார்கள். கைகளை தட்டி உற்சாகமாக பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு செல்வி பிளெஸ்ஸா பிரேமின். இரண்டாவது பரிசாக ஜிம் எலியட் பிரேம்குமார். மூன்றாவது பரிசு 2 நபர்கள் பெறுகிறார்கள். செல்வன் ஞான சுகீர்த்தன் அவர்கள் மற்றும் செல்வி ரூத் அனுஷா. இரண்டாம் பரிசை 2 நபர்கள் பெறுகிறார்கள். மற்றும் கன்சலேஷன் பிரைசஸ் தேர்வு எழுதிய அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. செல்வன் ரிச்சர்ட், செல்வன் முகேஷ் இமான், செல்வன் ரூபன் சிங், செல்வன் தாம்சன் ராஜரத்னம், செல்வி ஷெக்கினா பிரீத்தி, செல்வி ஆக்னஸ் ரஜுலா, செல்வி ஜோஹானா பிளெஸ்ஸி, செல்வன் ஜூபல் கிஃப்டஸ் மெர்வின், செல்வன் ஆல்வின் ஜான், செல்வி ஜீவ சிரோனா ஷாரன், செல்வி ஜீவ சிரோனா ஷாரன், மலரக்கா, மற்றும் சந்தா அமௌண்ட் தந்தவர்களுக்கான பரிசு மிஸ்டர் ரூபன் சிங், மிஸ்டர் சந்தோஷ் ராஜ், மிஸ்டர் வலன் ரேனியஸ், மிஸ்டர் விக்டர் சித்தார்த்தன், மிஸ்டர் ஜூபல் கிஃப்டஸ் மெர்வின், மிஸ்டர் ஜோயல் ஃபெலிக்ஸ் சோலமன், மிஸ்டர் ஸ்டீவ் டேவிட்சன் பாபு, மிஸ்டர் தாம்சன் ராஜரத்னம்,
Mr. Alvin John, Mr. Daniel Jacob, Mr. Daniel Jacob, Mr. Rohit Gibson Daniel, Mr. Rohit Gibson Daniel, Mr. Mukesh Iman, Mr. Kishore Raj, Mr. Jnana Sukirtan, Mr. Jnana Sukirtan, Mr. Das Emmanuel Raj, Mr. Das Emmanuel Raj, Mr. Alvin Sam Jimrish, Mr. Ritik Sandron, Mr. Sudalai Muthu, Mr. Ritik Sandron, Mr. Richard Kingsley, Mr. Sam Jeffrey John, Mr. Sam Jeffrey John, Miss Agnes Rajula, Miss Blessa Prelin, Miss Madeline Priyadarshini, Miss Johanna Blessy, Miss Shekina Preeti, Miss Johanna Blessy, Miss Sharon, Miss Blessy Jocelyn Evangeline, Miss Josephine Christina, Miss Mabel, Miss Shirley Mabel, Miss Nancy Rachania, Miss Mahima Sharon, Miss Hannah Rachel, Miss Stephania Ruth Rajendran, Miss Aida Mahima, Miss Sandra Grace. அடுத்தது இப்பொழுது நடைபெற்ற வினாடி வினா அதில் சிறப்பாக பதில் கூறியவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவது கேள்விக்கு பதில் சொல்றவர் மிஸ்ஸஸ் எமிலின் மார்டினா. மிஸ் சாண்ட்ரா கிரேஸ் அவர்களுக்கான பரிசு. அடுத்ததாக வினாடி வினாவில் முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மிஸ்ஸஸ் எமிலின் மார்டினா. இரண்டாம் பரிசு மிஸ்ஸஸ் அனித் ஜெபமலர். மூன்றாம் பரிசு மிஸ்ஸஸ் கிறிஸ்டபல் ஜெபத்துவராஜ். நான்காவது கேள்விக்கான பதில் சொன்னவர் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா ஜான்சன் அவர்கள். ஐந்தாவது கேள்விக்கான பதில் சொன்னவர் டாக்டர் அமண்டா துளசி. ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்விக்கான பதிலை சொன்னவர் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் வெற்றி செல்வன் அவர்கள். ஏழாவது கேள்விக்கான பதிலை சொன்னவர் மிஸ்ஸஸ் ரீனா ராஜேந்திரன். எட்டாவது கேள்விக்கான பதிலை சொன்ன மிஸ்ஸஸ் ரின்சி சுரேஷ் அவர்களுக்கு.
9ஆம் கேள்விக்கான பதிலை சொன்ன மிஸ் ஜாஸ்மின் ரஜோல் மற்றும் இறுதி கேள்விக்கான பதிலை சொன்ன மிஸ்ஸஸ் ஜோன் ஷீலா அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதிலை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிபர் ஐக்கியத்தின் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. சபை ஊழியர் அவர்களை ஐயாவிற்கு சில பரிசளிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உபதேசியர் ஐயா அவர்களுக்கும் ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படும். நமது ஆலய பணியாளர் திரு ஞானசேகர் அவர்களுக்கு இந்த பரிசு நாங்கள் கொடுக்கிறோம். வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து நன்றி உரை, அதனைத் தொடர்ந்து ஆசீர்வாதம் மற்றும் ஜெபம் நமது ஐயா அவர்கள் செய்வார். நன்றியுரை. இந்த ஆண்டின் வாலிபர் ஐக்கிய கிறிஸ்துமஸ் மரவிழா சிறப்பாக நடைபெற எல்லா கால சூழ்நிலையும் சாதகமாக்கி தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கண் நன்றிகளை செலுத்துகிறோம். மேலும் இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகிற நம் சேகர தலைவர் அருள் திரு ஆர் ஜான்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் திரு டேவிட் அருள்ராஜ் அவர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். மேலும் நம் வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்கு எல்லாவித உதவிகளையும் செய்து உற்சாகப்படுத்தும் நம் திருச்சபையின் மூப்பர்களுக்கும் கமிட்டி மற்றும் எல்சிஎஃப் அங்கத்தினர் அனைவருக்கும் நன்றியினை செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த ஆண்டு வாலிபர் ஐக்கிய சங்க கூட்டங்களில் தேவ செய்தியை அளித்த நம் குருவானவர் ரெவரண்ட் ஆர் ஜான்சன் ஆசீர்வாதம் வேதபாட வகுப்புகளை நடத்தி வரும் நமது அருள் திரு இர்வின் சார்ல்ஸ் அவர்களுக்கும் நமது ஆயர் அம்மா திருமதி கிறிஸ்டினா பாமி ஜான்சன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் சிறப்பாக வாலிபர் ஐக்கிய சங்க கிறிஸ்துமஸ் கால வேதாகம தேர்வை நடத்தி கொடுத்த நமது ஆயர் அம்மா திருமதி கிறிஸ்டினா ஜான்சன் அவர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். மேலும் கொயிலோனியா குறும்படம் எடுப்பதற்கு தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்த நம் சபை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் அறுப்பு பண்டிகையின் போது பரிசுகளை வாங்கி கொடுத்த சபையாருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு போட்டிகளுக்கு உதவி செய்து திரு ராஜேஷ் மற்றும் திருமதி லிடியா ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றியினை செலுத்துகிறோம். மேலும் இவ்விழாவை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னும் யாருக்காவது நன்றி செலுத்த மறந்திருந்தால் மன்னித்து விடுங்கள், அவர்களுக்கும் நன்றி. இந்த நாளிலும் சிறப்பாக நம்முடைய வாலிபர்கள் தங்களுக்கான கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை ஆயத்தத்தோடு சிறப்பாக வழங்கினார்கள். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் பலவான் கைகளுடைய அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று இந்த வேத வசனத்தின்படி தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை இந்த வாலிப வயதுல உமக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று நீங்க பயன்படுத்துகிற ஒப்பற்ற கிருபைக்காக எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களை தேவன் நேசிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து ராஜாக்களுக்கு முன்பதாக தேசத்தின் மூப்பர்களுக்கு முன்பதாக மகிமையாய் உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வை கண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த சிறப்பான கலை நிகழ்ச்சியின் ஆராதனையில பங்கு பெற்ற
எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரவு நேரம் எங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் நல்ல நித்திரையும் கொடுக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அனைவருக்கும் நன்றி.